ட்ரெய்லர் பிடிச்சிருந்தீங்களா? பிடிச்சிருந்தீங்களா? தேங்க்யூ. முதல் டென்ஷன் அதுதான். ரெண்டாவது, முதல்ல எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சாரிங்க, எனக்கு டக்குன்னு பேசும்போது யாராவது பேசுனா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன். அது என் பிரச்சனை, அது என் ப்ராப்ளம். அது முதல்ல எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா எங்கள் டீசர் வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்மலாம் மீட் பண்ணி. லாஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ப்ரெஸ் மீட் வச்சோம். அதுக்கும் வருவோம். கொஞ்சம் அதிகம் பேசணுன்னு இருக்கேன் இன்றைக்கி, தப்பாக எடுத்துக்காதீங்க. டீசர் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது டீசர் போய் பார்த்து நான் கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்தேங்க. நிறைய பேர் சந்தீப் நல்ல ஆக்டர், நல்ல படங்கள் பண்ணுறான், இவனுக்கு ஒரு நல்ல பேர் வரணுன்ற ஒரு குட்வில் நிறைய தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒரு நடிகனுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் எதுவாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது இதுக்காக தான் எல்லாம் போராடிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. மாயவனும் எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸும் எனக்கு கிடையாது. அது இன்னும் 2 வருஷத்துக்கு ஒரு படம் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது, எதுக்கோ தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனர்ஜி. ஓகே, ஏதோ ஒன்று கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆடியன்ஸ் இதை பார்த்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுறானுங்க, இவன் ஏதோ ஒன்று உப்பு சப்பாவாக பண்ணுறதுக்கு இல்லாமல் பார்த்து பார்த்து படத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து பண்ணிட்டு இருக்கான்ற ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் அவங்க வரைக்கும் படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, என் வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஏன்னா இப்போல்லாம் நான் நடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. பட் எப்பவுமே ஒரு படம் ஆரம்பிக்கும் போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்னது இப்போ படம் ஆரம்பிக்கிறோம், நடிக்கிறோம், டெய்லி ஒரு புது கேரக்டர் தெரிய போகிறோம், ஒரு புது கதையை பண்ண போகிறோம்னு போகும்போது இப்போலாம் பயமாக இருக்குதுங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்களை பற்றி தெரியாதுங்க. நான் எனக்காகலாம் படம் பண்ணலைங்க, நான் ஆடியன்ஸ்க்காக தான் படம் பண்ணுறேன். ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், அவங்களுக்கு அந்த படம் 10 பேர் குடும்பத்தோடு பார்க்கணும், சின்ன பசங்க சிரிக்கணும், ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மாநகரம் படம் முடிச்சுட்டு நானும் சிவி குமாரும் படம் பார்த்துட்டு வெளியே வரோம். வேறு ஏதோ படத்துக்கு போயிருந்தோம். கீழே ஒரு ஆட்டோக்காரர் இருந்து சன்னா வந்து நீங்கள் தானே மாநகரம்லன்னாரு. ஆமாங்க, என்ன வர்த்தான படங்க, குடும்பத்தோடு போய் பார்த்தேன்னாங்க. அந்த வார்த்தைக்காக தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எந்திரிச்சு போய் போராடுறது. இப்போல்லாம் படம் எடுக்கிறது ஒரு கணக்கு, அது முடியணும், அது ரிலீஸ் பண்ணணும், இதை தாண்டி பப்ளிசிட்டி பண்ணணும். எங்கள் சுப்புஜி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு தான் தெரியுதுங்க. ஏன்னா இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நரகாசனுக்காக நான் வந்தேன். இனி வரைக்கும் படம் வெளியே வரல. அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வேற படத்துக்கு போகிறான்னு எனக்கு தெரியும். மாயவனுன்ட்டு படம் எடுத்தோம். சிவி குமார் மிகப்பெரிய தயாரிப்பாளர், இயக்குனராக முதல் வாட்டி அறிமுகமாகறாரு. அந்த டைமில் ஞானவேல் நான் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ அதுவே பயங்கர போராட்டத்தை பாட்டு தான் ரிலீஸே ஆச்சு. ரிலீஸ் ஆனதும் தெரியாது, போனது யாருக்கும் தெரியாது. ஆனால் அமேசானில் எல்லாரும் பார்த்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குங்க, செம்ம படங்க, சூப்பர் படங்கன்னாரு. சின்ன வருத்தம், நம்ம யார் தியேட்டரில் ஸ்க்ரீனை பார்த்து எந்த படத்தை என்ஜாய் பண்ணணும்னு எடுத்தோமோ அவங்களுக்கு படம் போய் சேரவே மாட்டேங்குது. ஸோ நாங்கள் எந்த ஆசையோட எந்த நம்பிக்கையோட ஒரு படத்துக்காக உழைக்கிறோமோ அது ரொம்ப பயமாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது கஷ்டத்துக்கு யார் யார் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோம், இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது எல்லாரும் படத்துக்கு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எங்கள் டைரக்டர் கண்டிப்பாக திட்டுவார். நேற்று நான் தெலுங்கு பிரஸ் மீட்டில் கூட சொன்னேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எங்கள் கார்த்திக் ராஜு சாருக்கு 46 வயசு. இப்போ அதை யாரும் நம்புவாங்களா? அவர் ஒத்துக்கவே மாட்டார் வெளியே சொன்னேன். செட்டில் கூட எல்லாம் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பட் அவருக்கு 2 பொண்ணுங்க, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், சிஜி டெக்னீஷியனாக இருந்தார். எல்லாத்தையும் விட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லை, என் ஆசை டைரக்டர் ஆகணும், நான் டைரக்டராக பண்ணுறேன்னு ஆரம்பித்தப்போ அவங்க மொத்த குடும்பமும் சப்போர்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. எங்கள் ஹீரோயின் பார்க்க அவங்க நீங்கள் வந்தோன்னே யஷ்ராஜ் பாம்பே எல்லாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்படுதோ எங்களுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஏன் பண்ணுறோன்னா, யூஸ்வலாக எந்த வேலை பண்ணாலும், ஒரு காலேஜில் படித்தாலோ ஒரு வேலை பார்த்தாலோ நம்ம யாருக்காக வேலை பார்க்குறோன்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இவங்க தான் எங்கள் பாஸ், இவங்க தான் எங்கள் கிளைண்ட், அவங்க இதுதான் கேட்குறாங்கன்னு. ஆனால் நாங்கள் சினிமா பண்ணும்போது எங்களுக்கு வர ஆடியன்ஸ் எங்கள் யாருக்குமே பர்சனலாக தெரியாது. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணுன்ற ஒரே ஒரு ஆசைக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் நாங்கள் செல்ஃப்லெஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, பக்கா செல்ஃபிஷாக தான் பண்ணுறோம். எங்களுக்கு பேர் வரணும், எங்கள் படம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு செல்ஃபிஷ்னோடு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன, நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்ட எங்கள் ப்ரொஃபஷனால எங்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிற படம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணேங்க. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பெரிய அம்மாவுக்கும் இனி வரைக்கும் நான் ஒரு சேலை கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. அப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டு நம்மளாம் எங்கள் என்டையர் ஜென்ரேஷனு எங்கள் லைஃப், எங்கள் வாழ்க்கை, எங்கள் கரியரு, எங்கள் விஷன், எங்கள் ப்ரொஃபஷன் போய் குடும்பத்துக்கு யாருக்குமே எதுவுமே பண்ணவே மாட்டோமாங்கிறங்க. அது யோசனையே வர மாட்டேங்குது. ஸோ எனிவேஸ் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உண்மையாக ஒரு சூப்பரான படம் எடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிரும், ஓரளவுக்கு நல்லாவே ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட் தேவை. அதுவும் பிடிக்கலன்னா பண்ணாதீங்க, கண்டிப்பாக படம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம்
எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும், வேறு யார்ட்டையும் நான் கேட்கவும் முடியாது. ஸோ அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். அண்ட் பயங்கரமாக போராடிட்டோங்க இந்த படத்துக்கு. இப்போ இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தை இன்னைக்கு இப்படி ஒரு படமாக வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ போராடி இருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக இதுக்கு முழுமையான கிரெடிட் எங்கள் ப்ரொடியூசர் சுப்புஜிக்கு தான். ஏன்னா நிறைய நாங்கள் எப்படிலாம் ரீஷூட் பண்ணோம்னா, ஒரு காஃபி ஷாப்பில் எடுத்தோம், அது விஷுவலாக நல்லா இல்லை, ஓகே இல்லை நம்ம ஸ்க்ரீனுக்கு கொடுக்குறது கரெக்டாக இருக்கணும், அதை ரீஷூட் பண்ணோம். பெஸ்ட் படமாக தான் வெளியே வரணும்ன்ற ஒரு இதுக்காக அந்தளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு எங்கள் டிஓபி PK வர்மா, எங்கள் எடிட்டர் KL பிரவீன், எங்கள் மியூசிக் டைரக்டர் தமன், மை கோஸ்டார் ஆன்யா எல்லாரும் ஒத்துழைச்சு எல்லாமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. எங்கள் லிரிக்ஸ் சேஷா ராத்திரி 3:30 மணிக்கெல்லாம் லிரிக்ஸ் கரெக்ஷன் பண்ணி அமைச்சிருக்காரு. ஏன்னா தமன் ஆப்வியஸ்லி ஒரு பிஸி மியூசிக் டைரக்டர், எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு, நீங்களே பார்த்தீங்க. அவர் சடனாக 3 மணிக்கு தான் ஒர்க் பண்ணுவேன்னு அந்த டைமில் பாவம் சேஷா அவர் இன்ஃபேக்ட் சேஷா என் தங்கச்சியோட கிளாஸ்மேட், எனக்கு மீட் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ ஒரு டீமாக ஒரு நல்ல இந்த ஒரு படத்து வரைக்கும் நான் ரொம்ப தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் யாருமே இந்த படத்தில் சுயநலத்தோட காசுக்காக வேலையை பார்க்கல. இந்த படம் ஜெயிக்கணும், 10 பேருக்கு பிடிக்கணுன்ற ஒரே ஒரு ஆசையோட தான் மொத்த டீமும் வேலை பார்த்துருக்கோம், எங்கள் சுப்புஜியை சேர்த்து. அவர் கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக மேனேஜராக இருந்தவர். இப்போது 2 நல்ல படம் எடுத்திருக்காரு. ஒரு ஆடைன்ற ஒரு ட்ரெய்லர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ட்ரெய்லர் வந்திருக்கு, அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் நீங்களாம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ கண்ணாடின்னு ஒரு படம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் பயங்கரமாக போராடிட்டு இருக்காரு. 12ஆம் தேதி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம். உங்கள் எல்லாரையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம், படத்தை எப்படியும் உங்களுக்கு முன்னாடியே போட்டு காட்டிடும். உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவுசெய்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. லவ் யூ ஆளுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநகரமுக்கு தெலுங்கு நல்ல வரவேற்பு இருந்ததுங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்க. இது வேற ஒரு வாட்டி அங்கே எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு சுப்புஜிக்கு நான் எதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா, இங்கேருந்து யார் படம் எடுக்கணும்னு வந்தாலும் பைலிங்குவல் எடுக்கலாம் என்ற மோடில் தான் வராங்க. எல்லா கதையும் 2 லாங்குவேஜுக்கும் செட் ஆகாதுங்க. இப்போ தெலுங்கில் எடுக்கிற சில படங்கள் தமிழுக்கு நல்லா இருக்காது, தமிழ் எடுக்கிற சில கதைகள் தெலுங்குக்கு நல்லா இருக்காது. இப்போ மாநகரம் பயங்கரமாக வரவேற்பு ரிசீவ் பண்ணிச்சு. இதே தெலுங்குல மாயவண்ணை தெரியாமல் யார் கையிலையும் வித்துட்டாங்க. இங்கே தான் போட்டது, வெளியே போய் நான் சிவிட்டு வேறு ஏன் பிரதர் பண்ணீங்கன்னு சொன்னேன். அந்த ஆள் சிவிக்கு காசும் கொடுக்கல, சென்சார் வருஷம் ரிலீஸ் பண்ணால் சென்சார் வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு நாயை வச்சு கூட படம் எடுங்க, சந்தீப் கிருஷ்ணன் வச்சு படம் எடுக்காதீங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்து பேசினான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் மேலே 9 செக் பவுன்ஸ் கேஸ் இருக்குது. இப்போ கூட ஜெயிலில் உட்காந்துருக்கான். எனக்கு தேவையா சொல்லுங்கள்? எனக்கு இது தேவையா? சரி, நீ படத்தை ஃபஸ்ட்டு ஒரு நல்ல படத்தை கெடுத்துட்ட, எடுத்த படத்தை காட்டலை, அவன் சென்சார் காப்பியை ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதையும் தாண்டி படத்தை கரெக்டாக பப்ளிசிட்டியும் பண்ணல, ரிலீஸும் பண்ணல. அதையும் தாண்டி அங்கே போய் என்னை பற்றி வேறு ஸ்டேஜில் பேசியிருக்கான். ஒரு படத்துக்காக உழைச்சதுக்கு இத்தனை ஒரு ப்ரெஷர் இல்லைங்களா? ஸோ தேங்க்ஃபுல்லி மாயவனையும் ஆன்லைனில் பார்த்தவங்க பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இப்போ அடுத்து எனக்கு கிட்டத்தட்ட தெலுங்குலேயே ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இதுதாங்க ரிலீஸ். எனக்கே மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கேன், என்னடா நடந்துட்டு இருக்குது, நல்ல படம் எடுக்கிறோம், ஒன்று ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, ரிலீஸ் ஆனால் வந்தது தெரிய மாட்டேங்குது, அதுக்கப்புறம் பார்த்து சூப்பராக இருக்குன்றாங்கன்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பிளான் பண்ணி பண்ண படம் தான் இது. இதுக்கு அடுத்து தமிழில் கசட தப்பற இறைவன் புண்ணியத்தில் நரகாசுரனும் ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன், விரும்புகிறேன். ஏன்னா அதுவும் ஒரு சம படம். கண்டிப்பாக அது எப்போ ரிலீஸ் ஆனாலும் பயங்கர பேர் வாங்கி கொடுக்கும். அவர் பேசியிருக்காருங்க, கேட்டிருக்காருங்க. அவர் அந்த படம் எடுத்தாருன்னா நடிப்பேன், அவர் எப்போ எடுப்பார் தான் வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். பார்ப்போங்க, அந்த டிஸ்கஷன் தான் போய் சிவி அவருக்கு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டு வரணும். பேசியிருக்காரு, நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். பட் அது ஒன்றும் கன்ஃபர்மேஷன்லாம் டைம் இருக்குது. அதாங்க ரொம்ப பெரிய தொட்டியாக இருந்ததுங்க. அவர் வர தம்மா துண்டா இருக்காங்களா, கம்ஃபர்டபுளாக உள்ள சிங்க் ஆயிடுச்சு. இல்லைங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, பேய் படம்னாலே நான் நடிக்க மாட்டேன், கதை கேட்க மாட்டேங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. எனக்கு பேய் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் பேய் படம் எடுக்க வர பாதி பேர் பேய்னா வித்துரும். இப்போ எஸ்பெஷலி புதுசாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பேய்னா வித்துரும், நாயின்னா வித்துரும்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்குங்க. யார் கதை அனுப்பிச்சாலும் அதில் ஒரு பேய் இருக்குது, இல்லை ஒரு அனிமல் இருக்குது. இது ரெண்டுமே நான் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்தது. அது நான் பெரிய என் பெருந்தன்மைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு ஒரு சின்ன சங்கு, எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்கன்னா அது பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது வெளியே போய் பண்ணணும்னு ஒரு ஆசை. எல்லாருமே அடல்ட் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, யாருமே அடல்ட் காமெடி பண்ணல. நான் போய் யார்டா மகேஷ் பண்ணேன். இப்போ அடல்ட் காமெடி எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகுது, நான் பண்ண மாட்டேங்கிறேன். எல்லாம் வந்து யார்டா மகேஷ் பண்ணுற 2 பண்ணுறீங்களா, உங்களுக்கு கமர்ஷியலாக சக்ஸஸ் வரும், பயங்கர சம்பளம் கொடுக்குறோம்னாங்க. வேணாங்க, நான் பண்ண மாட்டேங்கன்னு. எல்லாரும் பேய் படம் பண்ணுறாங்க, நான் பண்ண மாட்டேன்னு. இன்ஃபேக்ட் சுப்புஜி என்ற கதை அனுப்பும்போது பேய் படம்னு சொல்லலை. இது 2 பேரும் ஸ்டேஜில் போகிறப்பங்க சொல்லவே இல்லை. அவர் கதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னது பேய் படமா, நம்மள்ட்ட என்ன ஏமாற்றிட்டாங்களான்னு தான் நினச்சேன். பட்
இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியே வரப்போ ஒருத்தராவது இது பேய் படம்னு சொல்லுங்கள், இனிமேல் நான் படம் நடிக்கிறதை விட்டுருவேன். சீரியஸாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேங்க. படத்துக்கு வெளியே வந்து இது ஒரு பேய் படம்டா படத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏன்னா இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம், எவ்ரி 20 minutes ஒரு ஜானர் மாறும் இந்த கதை. இந்த படத்தை வெளியிட்டு வந்து டேக் ஹோம் ஃபேக்டர் ஒன்று இருக்கும்ல, நம்ம வெளியே போகும்போது ஒரு ஞாபகம் வச்சுப்போமே, ஒருத்த விட நல்ல பேய் படம் பார்த்தேன்டான்னு சொல்ல மாட்டான், ஒரு அற்புதமான படம் பார்த்தோம்டா மொத்தம் சொல்லுவோம். உங்களுக்கு அவரோட கார்த்திக் ராஜோட திருடன் போலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு உணர்வு கிடைச்சி அந்த படம் பார்க்கும்போது அதை விட ஒரு 10 மடங்கு கூட இந்த படம் கொடுக்கும். ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்குங்க, நீங்கள் பாருங்கள். ஏங்க நான் ஜாலியாக போட சொல்கிறேங்க, தயவு செய்து போட சொல்லுங்கள். எங்க போஸ்டர் எங்க இது இருக்குதுங்க, எங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரபாகரன் ராமசாமி இருக்காரு, மொத்த போஸ்டர் எடிஷனும் அவர் தான். அவர் ஒரு வாட்டி கேட்டுருங்க. அடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலி இந்த படத்தோட கதை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தது பொழுது நானே சொல்லிடுறேங்க, எனக்கு கண்ணாடியில் கருணாகரன் தெரிவார். நீங்கள் நானும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தோம்னா ஃபோட்டோவில் நீங்களும் கருணாகரனும் வருவீங்க, கருணாகரன் பிரதரும். இதுதான் கதை. இப்போ 2 பேரையும் கண்ணாடியில் எப்படி காட்டுறாங்க, போஸ்டர் டிசைனில் ஒரு சிஜி எஃபெக்டில் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அது எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கு இப்போ அவர் ஸ்டேஜில் காணும். பாவம், எல்லாத்தோட அதிகம் வளர்ச்சது அவர் தான். அவர் என்னென்னோ பண்ணிட்டு இருக்காரு, அதுக்குள்ளே நான் வரவே இல்லைங்க. ட்ரெய்லர் வரைக்கும் நான் கேட்டேன், பார்த்தேன், சூப்பராக இருக்குன்னு நினச்சோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்கள் படத்துக்கு மிகப்பெரிய அசெட் கருணாகரன் பிரதர். அவர் சன்னா ஸ்டேஜில் போய் சார் கீர்னு புதுசாலாம் பேச ஆரம்பித்தார், பயங்கர ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அவர் எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாகவும் ரொம்ப பிடிக்கும், ஒரு மனிதராகவும் ரொம்ப பிடிக்கும். அவரோட இந்த படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஏங்க இப்படிலாம் கேள்வி கேட்டால் என்னங்க ஆசை? இல்லை எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேங்க. என்னங்க காலையில் எந்திரிக்கும் போது லிஸ்ட்டே தான் போட்டு வந்தீங்களா? கண்ணாடின்னா இல்லை, முதல்ல ரொம்ப சீரியஸாக சொன்னார், இப்போ என்ன கலைக்கிறார், அவ்வளோதான். என்னங்க அதை நீங்கள் உண்மையாக கண்ணாடி ஒரு இந்த படத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரே கண்ணாடி தாங்க. கண்ணாடிக்குள்ளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னாங்க, எவ்ரி 20 minutes ஜானர் மாறிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கதையாக ஏதாவது சொல்லணும்னா கூட அடுத்த ட்விஸ்ட்டு போயிருமோன்ற பயத்திலேயே எவ்வளோ சொல்ல முடியும் எவ்வளோ சொல்லக்கூடாதுன்ற ஒரு டென்ஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ டீசரில் இப்போ தியேட்டர்கள் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தது ஒரு விஷயம் ரிவீலே பண்ணலை. இந்த படம் 2043 ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து கட் ஆகும் ஃப்ளாஷ்பேக்கு. இது டேரக்டர் திட்டு வரா தெரியல நான் சொன்னதுக்கு. பட் இந்த படம் ஃபியூச்சரில் ஆரம்பித்து இன்டர் கட்டில் ப்ரெசென்ட்டுக்கு வரும். ஸோ நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ் தியேட்டர் வரும்போது எதை எதிர்பார்த்து வரணும் எதை எதிர்பார்த்து வரக்கூடாதுன்றதை நிறைய யோசித்து இந்த என்டையர் ப்ரமோஷனல் கேம்பெயினே பண்ணியிருக்கோம். ஸோ எதுங்க சொல்லுங்க பரவாயில்ல, என்ன சொன்னீங்க? ஆடியன்ஸ் இன்னும் எதிர்பார்த்து வராங்க சொல்லுங்க. நாங்கள் இன்னும் எடுத்திருக்கோம், அதில் நீங்கள் எதை எதிர்பார்த்து வரலான்றது இது பண்ணியிருக்கோம். ஏது முதுகலையா புதுசாக கொடுத்தாங்க, அடுத்த புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தாங்க இருக்கும், சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் பண்ணாததா, உங்களோட நாங்களாம் ஜூனியர் தாங்க, ஏதோ அப்பப்போ ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம், விட்டுருங்கண்ணே. ஏன்னா நீங்கள் முதுகில் குத்துறா தானே தப்பு, முத்தம் கொடுத்தாலுமா தப்பு? என்னண்ணா நீங்கள் இல்லைங்க, நான் அங்கேயே வந்துடுறேன், எதுங்க நான் வேறு உட்காந்துக்கிட்டு வாங்க சொல்லுங்க. ம் ம் ஆ ஆ ம் சூப்பர். ஆ இல்லைங்க, ஒரு சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இது என்னோட முதல் ப்ரொடக்ஷன் தெலுங்குல நான் முதல் வாட்டி இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 24 படம் நடிச்சிருக்கேங்க, 3 லாங்குவேஜில், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி சேர்த்து. முதல் வாட்டி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கதை எவ்வளோ பிடிச்சிருந்தா அதை ப்ரொடியூஸ் பண்ணால் ஒருத்தர் முன்னேறுவாங்க. அடுத்து இந்த கதையில் என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா சில படங்களே ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்கோன்றான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். சில படங்கள் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லலாம், இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்கேன்டா, இன்னைக்கு வரைக்கும் எந்த படத்துலையும் வராத ஒரு இமோஷன் இந்த படத்தில் இருக்குது. அதுதான் இந்த சார் அண்ணன் கேட்டப்போ கூட ஹாரர் படம்னு கேட்டப்போ நான் சொன்னேன், நீங்கள் படத்தை விட்டு வெளியே வந்தப்போ நான் இது ஒரு ஹாரர் படம் ரெகுலராக சொல்லிட்டீங்கன்னா நான் படம் இனிமேல் நடிக்கிறதே விட்டுருங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையாக ஹாரரை தாண்டி ஒரு அற்புதமான விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்குங்க. எங்கள் கார்த்திக் ராஜு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. கார்த்திக் ராஜு என்ற ஒரு இயக்குனர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, திருடன் போலீஸ் படத்தில் இன்டர்வெல்ல நான் தேம்பி எழுதுவேன். ஒரு இமோஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாரு. அதை விட ஒரு அழகான இமோஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கே படம்
ஒரு ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்காங்கடான்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும் இந்த படத்தில். அதானே.